கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகா வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில நேற்றைய தினம் பார்த்தோம்னா ஊட்டியில துணைவேந்தர் மாநாடு நடைபெற்றது. ஆளுநர் ரவி அவர்களுடைய தலைமையில பல்வேறு தமிழ்நாடு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் எல்லாம் புறக்கணித்ததுக்கு மத்தியில பார்த்தோம்னா ஆளுநர் அவர்கள் சிறப்பா செயல்படுறாரு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு தீர்க்கமா நடைமுறைப்படுத்துறாரு. தமிழ்நாட்டுல ஆளுநரா இருக்கவர் எப்படி இருக்கணும் தெரியுமா, இப்படிதான் இருக்குன்ற மாதிரியான ஒரு போராட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் சொல்லியிருக்காங்க. ஆளுநர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறாரா? அந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அப்படி ஜெகதீப் தங்கர் சொல்லியிருந்தா எல்லாரும் போயிருக்கணுமே, யாரும் போகலையே. அவங்க ஜெகதீப் தங்கர் அவர்களுக்கும் RN ரவி அவர்களுக்கும் ஏதோ ஒரு வெக்கேஷன் வந்துட்டு போற மாதிரி போயிருக்காங்க. ஊட்டி கொடைக்கானல் குழுன்னு இருக்கும். தமிழ்நாட்டுல கடுமையா வெயிலா இருக்கு, சம்மர் சீசன் ஆரம்பித்து விட்டது, ஒரு இன்ப சுற்றுலா போகணுமேனு என்ன செஞ்சிருப்பாங்க. RN ரவி வீட்டுக்கார அம்மா எதுவும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடிப்படையில் அவர் ஒரு என்ன செய்யாரு, ஊட்டியில போய் ரெஸ்ட் எடுக்க போறாரு. இதுல எல்லா வைஸ் சான்சலரும் துணை வேந்தர்கள்லாம் வாங்கின யாருங்க போவா? போக மாட்டாங்களே. படித்த மக்கள், இது திராவிட மண்ணுங்க. அது RN ரவி வேந்தர் கிடையாது. இந்த கூட்டத்தை துணைவேந்தருடைய மாநாட்டை கூட்டுவதற்கு அவருக்கு ரைட்ஸ் இல்லை, உரிமை இல்லை. அப்படி போய் கலந்துக்கிட்டோம்னு சொன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துவிடும் என்று புரிந்து கொண்டதால ஒட்டு மொத்தமா புறக்கணிச்சிருக்காங்க. அல்லது இப்படி கூட இருக்கலாம், இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் கூப்பிட்டு நாங்க போகணுமா அப்படி கூட இருந்துக்கலாம். இல்ல அப்படிதான் இருக்கு. அவங்களோட ஸ்டேட்மெண்ட பாத்தீங்கன்னா அன்னைக்கு புகாரிலாம் பாடிட்டு இருக்காங்க. எல்லா பத்திரிகையில வெளியே வந்திருக்கு. போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ்காரன் தடுத்தானா போலீஸ்காரங்க மேல FIR போடுங்க. யார் யாரெல்லாம் RN ரவியுடைய அந்த மாநாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த காவல்துறை தடுத்தாங்கிற ஆதாரம் இருக்குன்னு சொன்னா காவல்துறை மீது என்ன செய்ய ஒரு வழக்கு தொடருங்க. அதை விட்டு போட்டு புகாரி ராகம் பண்ணிட்டு இருந்தா என்ன செய்யுது? ஏன் ஊட்டியை தேர்ந்தெடுத்துறாங்க? பேசாம காஷ்மீருக்கு போயிருக்கலாமே. காஷ்மீர்ல குழுன்னு இருக்கு. அப்படியே போயிட்டு மாநாட்டை முடித்து விட்டு இந்த பெஹல்காமையும் ஒரு பார்வை பார்த்து வந்திருக்கலாமே. அப்படிதான் அவரோட வந்திருப்பாங்க நினைக்கிறேன் தமிழ்நாட்டு MPக்கள், தமிழ்நாட்டுடைய துணைவேந்தர்கள். மற்றபடி இது ஒரு மேட்டரே கிடையாது. அவர் கந்துடைப்புக்காக ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவராக பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த பதவியிலிருந்து கூடுதல் பொறுப்பு RN ரவிக்கு வந்திருக்கிறது. தன்னுடைய பாஜக தலைமை பொறுப்பை கரெக்டா செயல்பட்டு இருக்காரு. இது வேற என்ன சொல்லத்துக்கு இருக்குது? இருந்தாலும் தமிழ்நாடு அரசை மீறி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பல்வேறு எதிர்ப்புகள்லாம் கிளம்பி இருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா RN ரவி அவர்கள் மிரட்டப்பட்டிருக்காங்கன்னு பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சி நம்ம எப்படி சார் பார்க்கணும்? அதாவது நீங்க கூப்பிட்டு இருக்கீங்கல்ல, ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு பாருங்க. ஊட்டியில எல்லா துணைவேந்தர்கள்லாம் போனாங்க. ஒரு ஆளுநர் பேசுற பேச்ச பார்த்து ஊட்டிக்கு வரைக்கும் போயிட்டாங்களாம். உதகமண்டலத்துக்கு யாரு? தமிழ்நாடு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள். ஆனா நைட்டா கதவை தட்டுறாங்களாம் போலீஸ்காரங்க. கதவை தட்டி மாநாட்டில் பங்கேற்றால் உயிருக்கு மோசமான விளைவுகள் நேரிடும், மாநாட்டில் பங்கேற்றால் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என்று காவல்துறையார் அச்சுறுத்தப்பட்டிருக்காங்க. யாரு அச்சுறுத்துற? எந்த காவல்துறை அச்சுறுத்தினாரு? இப்படி பேசுறாருங்க மாநாட்டுல. மாநாடு ஒண்ணு போற சட்டமுரண். சரி, அப்படி மாநாடு போட்டிருக்கிறாரு. இவ்வளவு தொலைக்காட்சிகள் அவர் பேசுறத, ஆளுநர் பேசுறத லைவ்ல போடுவாங்க. அப்ப அதுல நின்று அவர் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, பாருங்க, 6500 பேர், ஆண்டுக்கு 6500 பேர் முனைவர் பட்டம் பெறாங்களாம் தமிழ்நாட்டில இருந்து. அதுல 1% கூட JEE, NET உள்ளிட்ட தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது இல்லை. 6500 பேர் நீங்க டாக்டரேட் படிக்கிறாங்களா தமிழ்நாட்டுல இருந்து வருஷம். அவங்க எல்லாம் JEE கூட என்ன செய்ய முடியல. அவங்க பயிற்சியில அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியல. வெறும் 10,000 14,000 சம்பளத்துக்கு தான் பணிபுரிகிறாங்க. இவருக்கு ஏதாவது ஒரு வேலையில சேருவதுதான் இலக்காக இருக்கிறது. ஆனால் தனியார் பள்ளி நிறுவனங்களில பயிலும் மாணவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். இப்ப 6500 பேர் டாக்டரேட் வாங்குறாங்கல்ல, இதுல எத்தனை பேர் தனியார் பள்ளி, எத்தனை பேர் அரசு பள்ளி?
அப்ப எவ்வளவு வன்மமான பேச்சுன்னு பாருங்க. அவர் பேசுறது அப்படி பத்திரிகையில வாசிக்கிறேன். அவர் பேசுறது ஆங்கிலத்திலும் தமிழிலும் பத்திரிகை வந்திருக்கிறது. இப்ப சொல்லுங்க, ரவி வந்து கூட்டிய அந்த மாநாட்டுல துணை வேந்தர்கள் ஏன் போகவில்லைன்னு தெரியுதா இல்லையா? அவர் எதிர்க்கட்சி தலைவரா செயல்பட ஆசைப்படுறாரு. பாஜகவுடைய தலைவரா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இவரு மாநாடு கூட்டம் எப்படி போவாங்க? நீங்க கூப்பிட்டு அப்படிதான் முடிவெடுப்பாங்க. எவ்வளவு அவதூறு பாருங்க. கல்வியில வந்து சிறந்து விளங்க இல்லைங்கிறாரு. நம்ம நம்பர் 1 மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறோம். கூகுள் சிஇஓ எடுத்து லோக்கல்ல இருக்கக்கூடிய அத்தனை ஐடி கம்பெனில சிஇஓ நாம தான் இருக்கிறோம். இஸ்ரோவுடைய தலைமை பொறுப்புல நாம தான் இருக்கிறோம். உலகத்துல உள்ள அனைத்து நாடுகளுடைய சயின்டிஸ்டுகள் அதுல அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா ஆய்வுல விண்வெளி ஆய்வுகள்ல நாம தான் தமிழர்கள் தான் முன்னேறி இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேங்கிங் செக்டார்ல நம்ம தமிழ்நாட்டுடைய அக்கௌண்டன்ஸ் தான் இருக்காங்க, சிஏஎன் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லா துறைகளிலும் கணினி துறையா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், எல்லா துறையிலும் வந்து முன்னேறிய ஒரு மாநிலத்துறை சொல்றாரு. 6500 பேர் இருக்கிறாங்க. வருஷம் டாக்டரேட் வாங்குறாங்க. அவங்க 1% கூட அவங்க வந்து சரியா படிக்க தெரியலன்னு சொன்னா இப்ப புரியுதா ஏன் போகலன்னு? இதை விட ஒருபடி மேல போய் இந்த ஜெகதீப் தன்கர் இருக்காருல்ல, முதல்ல அவர் வந்து ராஜஸ்தான்காரரு. அவர் தமிழ்நாட்டு கல்வியை பத்தி பேசலாமா? எவ்வளவு மட்டராமா அவர் பேசியிருக்கிறாரு. அதை நீங்க கவனிச்சீங்களா? என்னங்க சார் பேசினாங்க அப்படி? அதாவது அவர் என்ன பேசுறாருன்னா, குருகுலம் என்ற சிறந்த கல்வி அமைப்பு மூலம் சமூகத்துக்கு சேவையாற்றி வந்தோம். யாரு? அவாள்கள். அவாள்களுக்கு முன்னாடி கால் மடிச்சு படிப்பாங்கல்ல, அந்த குருகுல கல்வின்னு இருந்துச்சு இல்ல, பார்ப்பனிய கல்வி. அவங்க வந்து வேதம் படிக்கிற உயர்ந்த நிலையில அவங்க இருப்பாங்க. தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் இப்ப தரையில உட்காரு, நாங்க தான் ஆசிரியர் சொல்லி உட்கார்ந்து அந்த ஒரு குருகுல கல்வி இருக்கு பாருங்க. வேதத்தை படிச்சு கொடுக்க மாட்டோம் அதுல கூட. அந்த கல்வி முறையில சிறந்து விளங்கிட்டான். சரியா? சிறந்து விளங்கியது நாட்டில் 11 செம்மொழிகள் உள்ளன. இப்ப என்னமா சொல்றாரு? இப்ப அந்த குருகுல கல்வி இல்லைங்கிறாரு. யார் சொல்றா? குடியரசு துணைத் தலைவர் சொல்றாருங்க. ஜெகதீப் தன்கர் சொல்றாருங்க. அப்ப உள்ளத்துல என்ன இருக்கு தெரியுதா இல்லையா? அப்ப அத்தனை RSS காரங்களும் சேர்ந்து கும்மாளம் அடிச்சிருக்காங்க, கும்மி அடிச்சிருக்கிறாங்க. அதுல எப்படி வந்து திராவிட சித்தாந்தத்தை உள்ள வைஸ் சான்சலர் போவாங்க? இவர்கள் போயிருக்கிறாங்க. போனவருடைய பேரெல்லாம் பாருங்க, எல்லா அவால்கள் மட்டும் போயிருக்கிறாங்க. பாஜக பின்புலத்துல உள்ளவங்க மட்டும் போயிருக்கிறாங்க. ஒரு 10 பேர் போயிருக்கிறாங்க. கொஞ்சம் யாருமே போகவில்லை. 45 பேர் போன இடத்துல வந்து வெறும் 10 பேர் சென்றிருக்கிறார்கள். இப்ப நாம திருப்பி கேட்கிறோம், அந்த 10 பேர் நீங்க எப்படி கூப்பிட்டீங்க? போலீஸ் வச்சு மிரட்டி கூப்பிட்டீங்களா? அந்த 10 பேர் வந்து இந்த 6500 பேர்ல வந்து எழுத படிக்க தெரியலன்னு சொல்றீங்களே, இந்த 10 பேருக்கு எழுத படிக்க தெரியுமா? அதையா சொல்லுங்க. அந்த 10 பேர் குருகுல கல்வியில தான் படிச்சு வந்தாங்களா? சரி, ஜெகதீப் தன்கர் இருக்காரு, துணைத் தலைவரு. அவர் ராஜஸ்தான்ல LLB முடிச்சாரு, சட்டம் படிச்சாரு. குருகுல கல்வியில தான் சட்டம் படிச்சாரா? அப்ப இவங்க துணை சபாநாயகரும் ஆளுநரும் சேர்ந்து நின்று கொண்டு தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய புகழின் மீது சாணியை எடுத்து பூச வேண்டும், சேரை வாற்றி இறைக்க வேண்டும் என்பதற்காக ஊட்டியில ஒரு இன்ப சுற்றுலா ப்ரோக்ராம் நடத்திருக்கிறாங்க. அதுக்கு வரையில அம்மா அடிக்கிட்டா யாரு வருவா? இங்க கூப்பிட்டு யாருங்க வருவா? இப்படி பேச யாரு வருவா? இது முதல் தடவை பேசிருக்கீங்களா? நீங்க கூட்டக்கூடிய அத்தனை ப்ரோக்ராம்லயும் அத்தனை நிகழ்ச்சிகள்லயும் தமிழ்நாடு குறித்து முகாரி ராகம் பாடக்கூடிய ரவி ஆரியன் ரவி கூப்பிட்டா நாங்க வர மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இல்ல அதுல கூடுதலா பார்த்தோம்னா தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமா கூட பேசியிருக்காரு தன்கர் அவர்கள். இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? தேசிய கல்விக் கொள்கை வந்து தாய்மொழியில வந்து மருத்துவம், பொறியியல், உயர்கல்வி படிக்கலாமா? தேசிய கல்விக் கொள்கைன்னா முதல்ல என்னது? தேசிய கல்விக் கொள்கையில படித்து மருத்துவத்துல எத்தனை பெர்சன்ட் முன்னேறி இருக்காங்க சொல்லுங்க. பொறியியல்ல வந்து எத்தனை பெர்சன்டேஜ் முன்னேறி இருக்கிறாங்க? உயர்கல்வின்னு சொல்லியிருக்கீங்க. உயர்கல்வியுடைய ரேட் என்ன? இப்போ உத்தரப்பிரதேசத்துல தேசிய கல்வி தான் நடைமுறையில இருக்கா இல்லையா? மத்திய பிரதேசத்துல அக்செப்ட் பண்ணிக்கிருக்காங்க. இவங்களுடைய டேட்டாவை பார்ப்போமா? கடந்த 4 நூற்றாண்டு காலமாக என்ன மேட்டருங்கிறத பார்ப்போமா? நாங்க தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கை இருக்கிறது, தமிழ் வழி கல்வி இருக்கிறது, சர்வதேச அளவுல நாங்க தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் இருக்கிறது. இந்தியை எப்படியாவது திணிக்க வேண்டும் என்பதற்குத்தானே இந்த தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கைங்கிறது.
இத மகாராஷ்டிரால எழுத்தாங்களே, சிவசேனா ஏத்துட்ட. உங்க முன்னாள் பார்ட்னர்களே அங்க மகாராஷ்டிரால வந்து இங்க மராட்டி தான்ட்டாங்க. அப்ப தேசிய கல்வி முறை என்பதே மாநில கல்வியை, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழியை அளிக்கிறது. இன்றைக்கு வந்து ராஜஸ்தான், இவர் ஜெகதீப் தன்கருடைய மாநிலம். அவர் பிறந்து வளர்ந்த மாநிலம் ராஜஸ்தான். ராஜஸ்தானி மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து கூடி இருக்காங்களா, குறைஞ்சிருக்கிறாங்களா? உங்க மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பின் காரணமாக ராஜஸ்தானி பேசுறது குறைஞ்சு போச்சாங்க. ஜெய்ப்பூர்ல வந்து பேசக்கூடிய மொழி எது? ராஜஸ்தானியா? ஹிந்தி பேசுறாங்க, இஸ்லாமியர்கள் உருது பேசுறாங்க. அது போல வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிறீங்க, மத்திய பிரதேசத்துல எடுத்துக்கிறீங்க, எத்தனையோ வந்து கலோக்கியல் லாங்குவேஜஸ், அந்த லோக்கல் லாங்குவேஜ், ட்ரைபல் லாங்குவேஜஸ் அதெல்லாம் எங்க காணுமே? மூச்சு போரிங்கிற மொழி எங்க போச்சுன்னு தெரியலையே, அழிஞ்சு போச்சே. அவங்க எல்லாம் இந்திக்காரங்களா மாறிட்டாங்க. அப்ப மும்மொழி கொள்கை என்று ஜெகதீப் தன்கர் சொல்லுவது ஃப்ராட், அது பொய். நாங்க நிரூபிச்சிருக்கோங்க. 50 ஆண்டு காலமாக தமிழ் வழி கல்வியிலும் ஆங்கில கல்வியிலும் இருமொழி கொள்கையை தமிழ்நாடு திறந்து விளங்கியிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு வந்து மருத்துவத்துறையில அவ்வளவு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ், உலக அளவுல தேர்ச்சி பெற்ற மருத்துவர் யாரு? தமிழர்கள். அப்படியே வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட், நியூராலஜிஸ்ட், ரொம்ப கஷ்டமான நோய்கள், தீர்க்க முடியாத நோய்களுக்கு வந்து உள்ள மருத்துவ முறையெல்லாம் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்களா இல்லையா? எத்தனையோ யூனிவர்சிட்டியில வெளிநாடுகள்ல தமிழ்நாட்டு மக்கள் தான் லெக்சரரா இருக்காங்க. இந்த இருமொழி கொள்கையில படிச்சவங்க தான் கோழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்டிடக்கலை பொறியியல்கள் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, ஐடி செக்டர் எடுத்துக்கிறீங்க, நாம தாங்க கோலோச்சி கொண்டிருக்கிறோம். அரௌண்ட் 86% கல்வி பட்ட மாநிலமாக வளர்ந்து நிற்கிறோம். இவங்க சொல்றாங்க வந்து நாங்க வந்து மும்மொழி கொள்கையில வந்து மருத்துவம், பொறியியல் எல்லாம் வரலாமா? இப்ப என்ன கெட்டு போச்சு? நாங்களாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறோம். நீங்க எங்க மொழியை படிக்க வேணாம், தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்துக் கொண்டு எங்களை பின்பற்றி வாருங்கள். கொஞ்சம் உருப்புறத்துக்கு வழி இருக்கும். இன்னைக்கு பார்த்தா உத்தரப்பிரதேச நிலைமை என்ன, பீகார் நிலைமை என்ன, மத்திய பிரதேச நிலைமை என்ன? கல்வியில வந்து நாங்க உரைச்சி பார்ப்போமா? தமிழ்நாட்டோட விட்டு அடிச்சு அவங்களுக்கு பாஸ் பண்ண முடியலையேங்க. 8 தேர்வு, அந்த கண்ட தேர்வுகள்ல உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்துடைய அந்த கவர்மெண்ட்ல பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல பிட் அடிக்காங்களா இல்லையா? பசங்க பேப்பரை பார்த்து எழுதுறான், புத்தகத்தை பார்த்து ஆன்சர் எழுதுறான், எழுதிதான் பாஸ் பண்றான். நாங்க வந்து யூபிஎஸ்சில நம்பர் 1 ரேங்க் உத்தரப்பிரதேச. அவன் கையில மைக்க நீட்டுனா ஒண்ணுமே பேச தெரியல. ஒரு ஆங்கிலத்துல 4 வார்த்தை சரளமாக பேச தெரியவில்லை. இதுதான் அங்க உள்ள கல்வி முறை, உங்க மும்மொழி கல்வி கொள்கை. நாங்க தெளிவாக இருக்கிறோம். அதனால ஜெகதீப் தங்கர் அவர்கள் வந்து எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வியை சொல்லித்தர அளவுக்கு நாங்க ஒண்ணும் கேவலமாகவோ இழிவாக ஒண்ணும் போகவில்லை. சொல்லட்டா, ஜெகதீப் தங்கர் நேத்து வந்து இறங்குறாரு ஊட்டியில, உதகமண்டலத்துல இறங்குறார். தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதிரான RN ரவியுடைய நடவடிக்கைக்கு, அந்த மாநாட்டுக்கு இவர் வந்து சப்பக்கட்டு கட்டி அவர் சப்போர்ட்டா வந்திருக்கார். அந்த நிலையில் கூட ராசா MP அவர்கள் நீலகிரி தொகுதி, என்னுடைய தொகுதிக்கு துணை சபாநாயகர் வந்திருக்கிறார், துணை ஜனாதிபதி வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில அவரை வரவேற்க சென்றார். பாருங்க, இதுதான் தமிழ்நாட்டுடைய கல்வி முறை. தமிழ்நாட்டு கல்வி தந்த ஒரு கண்ணியம். புரியுதா உங்களுக்கு? ராசா அண்ணன் வந்து பார்க்கல. அவர் எதுக்கு நம்ம வந்து நம்முடைய ஆட்சிக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக வந்திருக்கிறாரு அப்படின்னு அவரை உதாசீனப்படுத்தல. என் தொகுதிக்கு வந்துட்டாப்பா, நீ விருந்தாளிப்பா, நீ வாழ்ந்து கையை கொடுத்து வர வைத்தாரா இல்லையா? இதுதான் தமிழுடைய பண்பாடு. மத்த யாரும் போகலாத விஷயம். ஆனா ஜெகதீப் தங்கருக்கு தான் தெரியுமா? தெரியாது. அவரு சங்கியால இருக்கிறாரு, அவர் துணை ஜனாதிபதி அந்த நிலைமையில இருக்கிறாரு. இல்லையே, வந்திருக்கே கூடாது. அவரு உச்ச நீதிமன்றத்துல யார் வேந்தர் என்பதனால அந்த மசோதா 10 மசோதா இருக்கு, நிறைவேற்றினாங்க பாருங்க. இந்த 10 மசோதாக்கள்ல ஒரு மசோதா என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யார் என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன விடை? தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இனி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், ஆளுநர் RN ரவி இல்லை என்பதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாவை தான் வழக்காக 10 வழக்கு, அது வழக்கு. அந்த வழக்கில் தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆமா, இது சரிதான், முதலமைச்சர் தான் வேந்தர் என்று தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த மசோதா வந்து நிறைவேற்றத்துக்கு ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் என்ன செஞ்சாங்க? அப்ரூவல் கொடுத்து விட்டார்கள். அது கட்டளை பிறப்பிடித்து விட்டார்கள். ஜட்ஜ்மெண்ட் வந்து விட்டது. இப்ப என்ன செய்யணும்? வேந்தர் யாரு?
முதல்வர் தானே கூட்டணும், எப்படி ஆர்.என். ரவி கூட்டுறாரு என்று கேட்டிருப்பார். யாரு? துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் நீதியான, நேர்மையான கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அடிப்படையில, இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில அவர் இந்த நாட்டை ஆளுவதாக இருந்தால், துணை ஜனாதிபதி தானே, அவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். கேட்கலையே. அப்ப சங்கி ஆர்.என். ரவிக்கு சப்பக்கட்டு கட்டி விட்டு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். இதை விட கல்விக் கொள்கையை பத்தி பேசுவதற்கு அவருக்கு தார்மீக உரிமையே கிடையாது. அரிசியே. ஏன்னா நாங்க தான் உங்களுக்கு பயணியரா இருக்கிறோம், கல்வியில நாங்க தான் முன்னேறி இருக்கிறோம். எங்க பேச்ச வேணா என்ன செய்யட்டும், அவரு ஜெகதீப் தங்கர் கேட்கட்டும். ஊட்டியில ஆளுநர் ரவி அவர்கள் கூட்டிய மாநாடு குறித்து பல்வேறு கருத்துக்களை நமக்கு மிக்க நன்றி சார். நன்றி.